நல்லபடியா கவுண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப இங்க யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பாத்துருவோம். நாளைக்கு என்னோட பதவி ஏற்பு விழா, கண்டிப்பா வந்துடு. எங்க போனீங்க? போன் வந்துச்சு. ஹலோ, என்ன பலமா யோசிச்சுட்டு வரீங்க? ஆமா லக்ஷ்மி, நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறேன். பரவாயில்லையே, ஃபியூச்சரை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் யோசிக்கிறது நம்ம ஃபியூச்சரை பத்தி இல்ல, பின்ன அர்ஜுனோட ஃபியூச்சரை பத்தி. ரொம்ப அட்வான்ஸா யோசிக்கிறீங்க. ஆமா லக்ஷ்மி, இப்ப யோசிக்கலன்னா இனிமே யோசிக்கவே முடியாது. அவ்வளவு முக்கியமான விஷயமா? ஓஹோ, என்ன படிக்க வைக்கிறது, எந்த ஸ்கூல்ல போடுறது, அந்த மாதிரியா? லக்ஷ்மி நீ கொஞ்சம் நில்லு நில்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. அப்புறம் ஸ்கூலுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு போது? இருக்கே, அதுவும் நாம உடனே ஸ்டெப் எடுக்கணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு தெரியுமா? இனிமே நாம லேட்டே பண்ணக்கூடாது. ஐயோ, என்னன்னு சொல்லுங்களேன். ஓவர் பில்டப், இப்பவே பிபி ஏறுது. சொல்றேன். இப்ப எனக்கு ஒண்ணுனா எங்க அப்பா பாத்துப்பாரு. அவர் காலத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்கான் இல்லையா? ஆமா. இப்ப அர்ஜுனன் நான் பாத்துப்பேன். எனக்கு அப்புறம் யார் பாத்துப்பா? யார் பாத்துப்பானா? எதுக்கு இப்ப அதை பத்தி பேசுறீங்க? சும்மா பேச்சுக்கு சொல்லு லக்ஷ்மி. எனக்கு அப்புறம் யார் பாத்துப்பா? என்னதான் சித்தப்பா பெரியப்பா இருந்தாலும், பெரியப்பா மகன் கூட இருந்தாலும் கூட பிறந்தவங்களுக்கு ஈடாகுமா? ஆகாதுதான். அதனால நாம நம்ம அர்ஜுனுக்கு ஒரு தம்பி பாப்பாவுக்கோ இல்ல தங்கச்சி பாப்பாவுக்கோ ஏற்பாடு பண்ணலாம். என்ன சொல்ற? இதான் அர்ஜுனோட ஃபியூச்சரா? என்ன பக்கத்து இலைக்கு பாயசம் கேக்குறீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய கிரிமினல்னு இப்பதான் தெரியுது. லக்ஷ்மி, நான் சொல்றத கேளு. லக்ஷ்மி நில்லு. அப்பா, வீடு திறந்திருக்கு. அப்பா கடவுளே, ஐயோ போச்சு, மூக்கு போச்சு. ஐயோ ரத்தம், பால் அவங்க மேல பட்டுச்சு. ஐயோ பேய் 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 பேய். டேய், என்ன பேயா? என்ன அடிச்சு போற? இரு அந்த வர. டேய் நில்லு டேய். டேய் என்னடா? யாரு? அடிங்க காவுங்க. போகலையா? ஏய் பைத்தியம் போகலையா? யாருங்க? போகலையா? ஐயோ, என்னைய பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? என் பொண்ணுங்க இருக்கான்னு பார்க்க வந்தனே. பொண்ணா? ஏய். ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? ஏன் என்ன எப்படி கேக்குறீங்க? ஏய் பிச்சைக்காரி மாதிரி இருக்கு. ஏய் போகலையா? ஐயோ, என்ன யாருக்காக தெரியலையே. என்னப்பா இது, பைத்தியக்காரி எல்லாம் உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வெளிய போ. போகலையா? என்னது? போ போ போ. வெளிய போ. யாருன்னு யாருக்கு தெரியும்? வாய்னரி, என்னை அத்தை அத்தைன்னு கூப்பிடுவீங்களே, உங்களுக்கு என்னைய மறந்து போச்சா? இல்ல இந்த வீட்டுக்குள்ள நான் மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ, இது உண்மையிலேயே பைத்தியம் தான். இது உள்ள எதுக்கு விட்டீங்க? டேய், நாங்க வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சிட்டு இருக்கோம். ஏன் கிட்ட கேக்குறோம்? ஐயோ, என்ன நீ? அண்ணா நல்லா பாருங்க, இவங்க யாரும் தெரியுதா? யாரா? பசிக்குதுன்னு பிச்சை எடுக்க வந்தவங்க. போடா, பேச ஏதோ கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ, பழைய சாதம் இருந்தா போட்டு வர சொல்லுங்க. தானே, பழைய சாதம் ஏதாவது இருந்தா போட்டு அனுப்பு. அது பத்தாதுன்னு பிச்சைக்காரன். ஆமா, திண்டு போமா பேசாம. என்ன ஒரே கலாட்டா? நீ போடுற சத்தம் கிச்சன் வரைக்கும் கேக்குது. நாங்களே சாப்பிடாம இருக்கோம், உன்னை டைனிங் டேபிள் உட்கார்ந்து சோறு போடணுமா? ஐயோ தேனே, என்ன என் நிலைமை இப்படி ஆயிருச்சேடி. என்னது? என் வசதி என்ன, நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? என்னைய போய் பைத்தியம்னு சொல்றீங்களா? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? ஏய், இத பார், இவ்வளவு பேர் சொல்றல, வெள்ள போ. போகலையா? போகலையா?
வச்சு பேசிருக்கீங்க என் பொண்ணு என்ன வெளிய போ சொல்றாளே. ஏய் மரியாதையா வெளியில போ. நாங்களே சென்னையில இருந்து வந்து நிம்மதியா வாழலாம்னு பார்த்தா போ, போ வெளிய. போ வெளிய. யாரும் சேர்த்து என்னை வெளிய துரத்துறானா? ஆமா மூக்குல என்னமா ரத்தம் வருது? கிட்ட போகாதடி, கடிச்சு வச்சிட போறா. ஊரு கெட்டவளா இருக்கு. சம்மந்தி, நான் கடிக்கவே மாட்டேன் சம்மந்தி. சம்மந்தியா? சம்மந்தி. சம்மந்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய், அண்ணே, ஐயே, பைத்தியம் யாருக்கு யாரும்மா? மேல கை வைக்காத, மூஞ்சிலே குத்துவ பாத்துக்க. ஐயோ, நான் செஞ்ச தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேனே. யாரும் என்னை மன்னிக்க மாட்டீங்களா? ஏடி தேனே, நீ கூட என்னை மன்னிக்க இரு, நான் ஒரு நிமிஷம் மாட்டியா? என்னடா? இவ நம்ம குடும்பத்தோட எல்லா விஷயத்தையும் சொல்றா. இவ பைத்தியம் இல்ல, பிச்சைக்காரியும் இல்ல. ஆஹா. அப்ப யாருன்னு சொல்லு. தம்பி, நீயாவது என்னைய கண்டுபிடிச்சிய? ஆமா ஆமா, இவ அதெல்லாம் கிடையாதுண்ணே. இவ கண்டிப்பா திருடிதான். கரெக்ட் மாமா, கரெக்ட். இது திருடுதான் வந்திருக்கு. மாமா நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. கரெக்ட். சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏய், இருடி உன்னை. என்ன போலீஸ் சொல்றீங்க? சொல்றாங்க. ஏய், போ, வெளிய போ. இது யோ போலீஸ்க்கு அவள ஃபோன் பண்ணுறியா? என்னாச்சு? அண்ணே, ஐயா திரும்ப. ஐயோ அம்மா. அத்தை, இது பிச்சைக்காரி எல்லாம் இல்ல. என் அம்மா. சம்மந்தி அது. ஆமா அம்மாவா? அம்மா. ஐயோ உங்க மாமியார். அண்ணே, உங்க மாமியாரா? ஐயோ ஐயா. தலைப்போ. என்னம்மா இது கோலம்? யா, நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கியா? உன் முகத்தை நீ கண்ணாடியில பார்க்கவே மாட்டியா? ஏண்டி என்னடி ஆச்சு? ஏமா உன் முகத்துக்கு அழகு. உன் முடிதான் எங்கம்மா அந்த கருப்பான முடி? வெளுத்து போய் தேங்காய் நார் மாதிரி இருக்கு. ஆ? ஐயோ ஐயோ, தேனே 6 மாசமா முடிக்கு டை அடிக்கலடி. அவன் வெளுத்து போகாம என்னடி பண்ணா? இப்ப எப்படி இருக்கு? அம்மா. ஆமாண்ணே, அத்தைதான். அத்தை, நான் கூட உங்களை திருடின்னு நினைச்சிட்டேன். அத்தை, நானும் உங்களை பிச்சைக்காரின்ட்டேன். சாரி. பரவாயில்ல தம்பி. அத்த, உங்களை இந்த வெள்ள முடியில பார்த்த உடனே நானும் பிச்சைக்காரின்னு நினைச்சிட்டேன். மன்னிச்சிருங்க அத்த. என்ன மாப்பிள, அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, எதுக்கு மறுபடியும் சொல்லிட்டே இருக்கீங்க? ஏன் சம்மந்தி உங்க மூக்குல என்ன அடிபட்டு இருக்கு? என்னம்மா ரத்தம்? சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லம்மா, கேன்சர் வந்திருக்கும் போல. நம்ம மூக்குல ரத்தம் வந்து சார். கேன்சர் வருமா? ஐயோ, யா தம்பி என் வயித்தறிச்சல கொட்டிக்கிறீங்க. நான் வீட்டுக்குள்ள வந்தனா இந்த குடிச்சதால என்னது? இது என் மூக்க பந்தெடுத்து அடிச்சு என் மூக்கு உடைஞ்சு ரத்தமா ஊத்துது. என்னம்மா நீ வந்தது வராதுமா? புள்ளைய போய் குட்டி சத்தம் அது இதுங்கற. அத சொன்னா உனக்கு அடி கோவம் வருது. ஏன் புள்ளைய சொன்னா எனக்கும் வராதா? இது ஓ புள்ளையா? என்ன உனக்கு கண்ணு நொல்லியா போச்சா? நல்லா பாரு, அது நம்ம அமரு. உனக்கு தெரியாதுல்ல? அமர் இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான். உனக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாமா. ஐயோ, என் மகமாயி மாரியாத்தா காளியாத்தா என் பேர நடக்கிறானாம்ல. எல்லாம் அமரே பாட்டுடா, நில்லுடா. ஐயா, ஐயோ, எப்படி சம்மந்தி சம்மந்தி இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க சம்மந்தி. நீங்க முதல்ல குளிச்சிட்டு வந்தீங்கன்னாலே ஆமா, ஆமா. அவனுக்கு உங்களை அடையாளம் தெரிஞ்சிடும். தேனு, முதல்ல உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி நல்ல வயிறார சாப்பாடு போடு. ஆமா அத்த, குழந்தை பயப்படுறான். போங்க. மா நீ முதல்ல வா. பை குளிச்சிட்டு வந்து வா. ஆமா பெரிய பை. வா. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். மகதி ஆகிய நான் இந்த சவுத் இந்தியன் பில்டர்ஸ் அசோசியேஷனில் தலைவியாக பொறுப்பேற்று நமது சங்கத்தின் பேரையும் புகழையும் கட்டி காப்பேன் என்றும் சங்கத்தின் பார்வைக்கு வரும் எந்த ஒரு பிரச்சனையும் நீதியும் நியாயமுமாக அணுகி அதை தீர்த்து வைப்பேன் என்றும் உறுதி அளிக்கிறேன். இதானே சார் பதவி பிரமாணம்? ஆமா மேடம். ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ.
ஆமா ரிஷி எங்க காணோம்? வரல சார். என்ன சார், இன்னும் 2 வருஷத்துக்கு அவர் இந்த பக்கம் வரவே மாட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? தோத்து போவோன்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார் சார். எனக்கு இந்த த்ரில் ரொம்ப பிடிச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் மேடம். எதிரிய ஓட ஓட விரட்டுறதே ஒரு தனி சுகம்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். ஓ கொத்தனாரே. என்ன கொத்தனாரே, நீங்க அந்த ரிஷிக்கு வரைஞ்சு கட்டிட்டு வராம இருந்திருந்தா அவருக்கு இவ்ளோ பெரிய அவமானம் வந்திருக்காது. அன்னைக்கு உங்க மேல நான் பயங்கர கோவமா தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. என் எதிரிய பழி வாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நடந்தது மறந்துருங்க மேடம். அதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ. எனக்கு மாத்தி ஓட்டு போட்டவங்கல்ல நீயும் ஒருத்தன்ல. அதுக்கான பனிஷ்மெண்ட்ட இந்த 2 வருஷத்துல கண்டிப்பா நீ அனுபவிப்ப. இல்ல மேடம், நானும் உங்களுக்கு தான் ஓட் பண்ணேன். நான் ஊருக்கே காது குத்துறவ. நீ எனக்கு மறுபடியும் குத்தாத, ஓகே? கங்க்ராச்சுலேஷன் மேடம். ஏய், இந்த கால்ல விழற பழக்கம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகே ஓகே, உட்காரு. உனக்கு ஒரு போஸ்டிங் கண்டிப்பா இருக்கு. தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள் ஆ, மேடம். வாங்க சார். எங்க உங்க தலைவர் ஓடி போயிட்டாரா? தோத்து போனவருக்கு ஆறுதல் சொல்லாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. மேடம் அவர் கவலையில இல்ல, சந்தோஷமா தான் இருக்காரு. இப்ப வந்துருவாரு. ஓ, வந்துருவாரா? சரி, ஓகே, உட்காருங்க. தம்பி, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. இந்த பொக்கேல உங்களோட பேரை எழுதி வேற யார்ட்டையாவது கொடுத்து அனுப்பிடுங்க. நம்ம இப்படியே போயிடலாம் தம்பி. குடும்பலண்ணே, அவன் என்ன புலியா சிங்கமா? நீங்க எப்படி பயப்படுறீங்க? இது புலி சிங்கன்னா கூட நான் பயப்பட மாட்டேன் தம்பி. இது நரி. அது கோச்சுக்காதீங்க, குணத்தை சொன்னேன். குடும்பலண்ணே, நேர்ல போய் கொடுக்கலன்னா நம்ம பயந்துட்டோம்னு அவன் நினைச்சுப்பான். அப்புறம் அவன் அட்டகாசம் இன்னும் அதிகமாயிடும். நம்ம அப்பப்ப வந்துட்டு போனாதான் அவளுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கும். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய். தம்பி தம்பி தம்பி, என்னானாலும் பரவாயில்ல, நானும் உங்க கூடயே வரேன். போலாம். மகதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துற தகுதி உனக்கு கிடையாது. அதான் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். அல்ப புத்திக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. ஆடுற வரைக்கும் ஆடு. கூடிய சீக்கிரம் நீ அடங்க போற. அப்படியா? என்ன சாபமா? இல்ல, வரோம். உன் பேருதான் ரிஷி. நீ ஒன்னும் மொக ரிஷி கிடையாது. சார் உட்காருங்க சார். ஏய், உட்காரு. எதிராளியை நிக்க வச்சு பேசுறது எந்த ஒரு நாகரிகம் தெரியல. பதவிக்கு வர்றது கஷ்டம் இல்ல, அதை தக்க வச்சுக்கிறது தான்
ரொம்ப கஷ்டம். இந்த பதவிக்கு வர தெரிஞ்ச எனக்கு அதை தக்க வச்சுக்க தெரியாதா? பதவி வரப்ப பணிவும் வரணும். இப்படி திமிரு வந்தா பதவியும் போயிடும், நீயும் போயிடுவ. என்ன இதுவும் வரமா? சாபம். உன் சாபத்தை தூக்கி குப்பையில போடு. ஏய் மகதி, முதல்ல மனுஷங்கள மதிக்க கத்துக்க. என்ன உன் பேச்சு ரொம்ப ஓவரா இருக்கு. பேசாம நீ ஒரு டீச்சர் வேலைக்கு போயிடு. உபதேசம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இந்த நல்ல நாள்ல நான் மூட் அவுட் ஆக விரும்பல. உங்க எல்லாருக்கும் நான் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு போங்க. இங்க பார், உனக்கும் உன் நாய்க்கும் ஏய், சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மறக்காம சாப்பிட்டுருங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. காய்ஸ், லெட்ஸ் கோ அண்ட் ஈட். அண்ணே சாரிண்ணே. விடு தம்பி, இதை விட எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கேன். குழந்தைய கூப்பிட போகும்போது பட்ட அசிங்கத்தை விடவா இது? ஆனா இது இப்படியே போனா என்ன ஆகுன்னு யோசிக்கிறேன். விடுங்கண்ணே, ஆடட்டும். எவ்வளோ ஆடுறாலும் ஆடட்டும். நானும் பார்க்கறேன் அவளை. அடியே தேனு, என்ன இப்ப தாண்டி என் வாழ்க்கையில சுகத்தையே பாத்திருக்கேன். நல்லா ஷாம்பு போட்டு சோப்பை போட்டு குளிக்க வச்சு இப்படி சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு நல்லா சாப்பாடு போட போறிய. உன்னை பெத்த வகுறு இப்ப தாண்டி குளுகுளுன்னு இருக்கு. உனக்கு குலு குலுன்னு இருக்குது. உனக்கு பொண்ணா பிறந்தது நினைச்சு என் பயிர் எரியுது. ஆமா, ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? இந்த பக்கம் கொஞ்சம் ஈரமா இருக்கு, நல்லா போடுமா? போடுறேன். என்ன மூச்சை இழுத்து இழுத்து விடுற? தேனு, இந்த சாம்பிராணி வாசனை என்னமோ மணமடன்னு மணக்குது தெரியுமா? உனக்கு மணக்குது, எனக்கு நாறுது. அதனாலதான் இதை போடுறேன். 6 மாசம் ஆச்சு இந்த நாத்தத்தை எல்லாம் கழுவி. ஐயே, நீ கோச்சுக்காத. அதை பாரு, இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா போடு. போடுறேன். தேனு, இங்கெல்லாம் புகை போட்டா கொஞ்சம் வாசனையா இருக்கு. ஓவரா பண்ண முடியல, பொசிக்கிறவன் சொல்லிட்டேன். சரி தேனு, தலை நல்லா காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சு சரி, இப்படி வெள்ளையா இருக்குல்ல, கருப்படிச்சா நல்லா இருக்கும். கருப்படிப்போமா? கொஞ்சம் மூஞ்ச காட்டு. ஏன்? அப்படியே இடிச்சு வச்சுக்கோ. என் கொமட்ட 2 அந்த பக்கம் திரும்பிக்க பாத்துக்கோ. ரொம்ப பேச மொட்டை அடிச்சிருவேன், ஜாக்கிரதை. பேசாம முடிய காட்டு. மெதுவா ஒரு படிக்கணுமா? வெற்றி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க எல்லாரும்? என்னாச்சு? அனு, ஐயோ அக்கா, அக்கா வந்துட்டீங்களா? எப்ப வந்தீங்க? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இப்ப என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அத ஏன்க்கா கேக்குற? சரி விடு, கேக்கல. அக்கா கேளுக்கா, சொல்லு. அவங்க அவங்க வந்துட்டாங்க. எவங்க? அவங்க அதுதான் எவங்க, தேனக்காவோட அம்மா. அப்படியா? தேனக்காவோட அம்மா வந்துட்டாங்களா? ரிலீஸ் ஆயாச்சா? அதுக்கா நீங்க எல்லாம் அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? மூஞ்ச பாரு. மாமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா. இவர் மாமியார் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. நீங்களே இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? அவங்க ரிலீஸ் ஆனாங்களா இல்ல தப்பிச்சு வந்தாங்களான்னு யாருக்கு தெரியும்? என்ன மாமா இப்படி சொல்றீங்க?
அதான் கேஸ்லாம் முடிஞ்சு போச்சுல, ரிலீஸ் ஆகி தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு நீங்க எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? லக்ஷ்மி, என்ன பிரச்சனை எந்த பக்கத்துல இருந்து வருமோ, யாரு தலைய எப்ப உருட்டுவாங்களோன்னு நாம பயந்து சாப்பிடணும்ல. என்னங்க நீங்க? அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு தானே ஜெயிலுக்கு போனாங்க. ஆமா ஆமா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதால ஒத்துக்கிட்டாங்க. இல்லனா மூச்சே விட்டுருக்க மாட்டாங்க. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க ஜெயிலுக்கு போய் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்காங்க. எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளை விட வேற வழி இல்லைல்ல. நாம தானே அரவணைக்கணும். அவங்க நம்ம கூட இருந்தா தேனக்கா சந்தோஷப்படுவாங்கல்ல. அண்ணி, அவங்க சந்தோஷத்துக்காக நாம சந்தோஷத்தை இழக்கணுமா? சொல்லுங்க. சக்தி, அவங்க மாறி இருப்பாங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, ஜெயில் வாழ்க்கை அவங்கள மாத்தி இருக்கோம். சும்மா பேசாதீங்க. அத்தை இங்க வாங்க. என்ன லட்சுமி? வாங்கங்கறல. அனு இங்க வா. அவனை தூக்கிட்டு வா. வாடா. என்ன லட்சுமி? வா. அங்க போய் உட்காருங்க. அங்கேயே உட்காந்துக்கிறேன். சொல்றத கேளுங்க, போய் உட்காருங்க. ஐயோ, நீயும் போய் உட்காரு. என்ன லக்ஷ்மி? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க கிட்ட சகஜமா பேசணும். அவங்களுக்கு யாரும் இல்ல, நம்மள நம்பி தானே வந்திருக்காங்க. மா நில மா, இப்ப நேரலமா. சரி போ போ. அவங்க வராங்க. நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா பேசணும் என்ன? அம்மா, எப்படிமா இருக்கீங்க? லட்சுமி, எப்படி நான் நல்லா இருக்கேன்மா. நான் மாறினதுக்கு நீதாம்மா காரணம். 6 மாசமா உங்களை எல்லாம் பார்க்காம என் மனசு தவிச்சிருச்சு. என்னடா இப்படி இழைச்சிட்ட? டயட்டிங். சரி சரி, வாங்கம்மா, உட்காருங்க. வாங்க. ஐயோ பரவாயில்லம்மா. அம்மா, உட்காருங்கம்மா. இல்லம்மா பரவாயில்ல, நீ போய் உட்காரு. சரி. அத்தை, 4 சோப் போட்டு நல்லா குளிச்சிருக்கீங்க போல இருக்கு. கம கமன்னு சோப்பு வாசனை வருது. போங்க தம்பி, எனக்கு வெக்கமா வருது. வெக்கமா இருக்கா? சும்மா இரு சொல்லிட்டேன். சம்பந்தியமா வெக்கப்பட்டதெல்லாம் போதும். அப்புறம் ஜெயில சௌரியம்லாம் எப்படி இருந்துச்சு? வா அப்படி. சம்மந்தி, சௌரியத்துக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல சம்மந்தி. என்னை நல்லா வச்சு பாத்துக்கிட்டாங்க. ஆமாமா, கேட்கணும்னு நினைச்சேன். ஜெயில நீங்க என்ன வேலை பாத்தீங்க? வேலையா? என்ன வேலை? அதாம்மா, இந்த சினிமால எல்லாம் பாத்திருக்கேன். ஜெயிலுக்கு போனா கல்லு உடைக்கணும், ஜல்லி பொறுக்கணும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் செஞ்சீங்களா? ச்சே ச்சே, அந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு குடுக்கலம்மா. ஏன்னா என் முகத்துல ராஜ கலை தெரிஞ்சுச்சா, அதனால டீசென்டான வேலையை தான் கொடுத்தாங்க.